குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். சமீபத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு மீண்டும் அரசியல் ரங்கத்தில் பேசும் பொருளாக இருக்கு. இப்போ மக்களவை தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணி 39 தொகுதிகளில் வெல்லும் அப்படின்ற கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கு. இந்த கணிப்பை இந்தியா டுடே சி ஓட்டர் நிறுவனம் இணைந்து நடத்தியிருக்காங்க. இவங்களுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, 2024 நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணிகள் எவ்வளோ வாக்களை பெற்றிருக்காங்க, இப்போ அதே தேர்தல் நடந்தால், இப்போ ஒரு தேர்தல் நடந்தால் இவங்க எவ்வளோ வாக்களை பெறுவாங்க அப்படின்னு தான் இந்த கணக்கு சொல்லுது. திமுக கூட்டணி 47% வாக்களை பெற்றிருந்தாங்க, இப்போ 52% அது மாறி இருக்கு. 5% அவர்களுக்கு வாக்கு உயர்ந்திருப்பதா அந்த கணிப்பு சொல்லுது. அதே போல அதிமுக கூட்டணி 23% வாக்களை பெற்றிருந்தாங்க, அது இப்போ தேர்தல் நடந்தால் இன்னும் குறைஞ்சு 20% ஆயிரும் அப்படின்றாங்க. அதே போல பாஜக கூட்டணி 18% வாக்களை பெற்றிருந்தாங்க, இப்போ தேர்தல் நடந்தால் அவங்களுக்கு ஒரு 3% வாக்குகள் கூடி அவங்களுக்கு 21% வாக்குகளாக வரும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கு. இது பற்றி சட்டத்துறை அமைச்சர் உள்ளிட்டவங்களா கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு மூலமாக திமுக அரசுக்கு மக்கள் ஆதரவலை அதிகமாக இருக்கு அப்படின்னு அதிமுக கூட்டணி கலகலத்திற்கு அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கருத்து சொல்லியிருக்காரு. அதனால எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் தனித்து வந்தாலும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சிக்கு இன்றைக்கு ப்ரோ இன்கம்பன்சி தான் இருக்கிறது, ஆதரவு அலை தான் இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி என்பது கிடையவே கிடையாது, எதிர்ப்பறை என்பது கொஞ்சம் கூட கிடையாது என்பதை நாங்கள் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.